ஆன்மீக தகவல் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர், 1 டம்ளர் தண்ணி வந்து உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றும் அப்படிங்கிறது உங்களால் நம்ப முடியுமா? இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பிரபஞ்சம், இந்த உலகம் பார்த்திங்கன்னா, இந்த பிரபஞ்சமே பார்த்திங்கன்னா ஓம் அப்படிங்கிற சக்தி வந்துட்டு அந்த பிரபஞ்சத்தில் கேட்டுகிட்டே இருக்குது அப்படின்னு இப்போ சமீபத்திலேயே அறிவியல் ஆய்வாளர்களே கண்டுபிடிச்சாங்க. அந்த மாதிரி இந்த பிரபஞ்சமே பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீக சக்தியை கொண்டதாக தான் இருக்குது. ஓம் அப்படிங்கிற வார்த்தை வந்து சாதாரணமான ஒரு வார்த்தை இல்லை. எந்த கடவுளை நம்ம தொழறதுக்கு முன்னாடியும் நம்ம என்ன பண்ணுவோம்? ஓம் அப்படின்ற வார்த்தையிலேருந்து தான் தொடங்குவோம். அந்த மாதிரி ஒரு தெய்வீக உச்சரிப்புடைய ஒரு ஒளியை தான் இந்த அண்டம், பேரண்டம் வந்து இந்நேரமும் ஜபிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த அகிலமே பார்த்திங்கன்னா ஒரு விதமான சக்தியினால் தான் சுழலுது. அதுதான் பார்த்திங்கன்னா கடவுள். அதாவது நம்மளுடைய கற்பனைகளுக்கு எட்டாத ஒருவர். அவர் பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சம் பூரா நிறைஞ்சி இருக்கார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன வேண்டுறீங்க, என்ன பண்ணுறீங்க, எல்லாத்தையுமே அவர் கேட்டுக்கிட்டே இருக்கார். கேட்டுட்டு தனக்குள்ளே உள்வாங்கி அதை உங்களுக்கு நிறைவேற்றிக்கிட்டும் இருக்கார். அதாவது நம்மளுடைய கர்மாக்கள் நமக்கு சேர வேண்டியதை வந்துட்டு, அதாவது நம்ம வேண்டதை அந்த பிரபஞ்சம் கொடுத்துட்டு தான் இருக்கும். நம்மளுடைய கர்மாக்கள் நம்ம ஏற்கனவே பண்ணியிருப்போம் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் தான் வந்துட்டு அதை நமக்கு கொடுக்கறதா கொடுக்க வேண்டாமா அப்படிங்கிறத முடிவெடுக்கும். அதனால தான் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம நல்லதையே பண்ணணும் அப்படிங்கிறத தான் சொல்லுவாங்க. இப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் ஒன்றுமே இல்லை, ஒரு கண்ணாடி டம்ளர், கண்டிப்பாக இதுக்கு கண்ணாடி டம்ளர் தான் எடுத்துக்கணும். ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்து அதில் 1 டம்ளர் தண்ணி பிடிச்சிக்கோங்க. நிறைய டம்ளராக இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. கண்ணாடி டம்ளரில் பொதுவாக 1 கிளாஸ் வாட்டர் இருக்கணும். அதை எடுத்துட்டு நீங்கள் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்பாக எந்திரிச்சு அந்த கண்ணாடி டம்ளரை வந்துட்டு நம்ம உள்ளங்கையில் வச்சு, அதாவது தண்ணியோட உள்ளங்கையில் வச்சு உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நீங்கள் கேளுங்க. அதாவது அடுத்தவங்களுக்கு எடுக்கணும், தவறான எண்ணங்கள் அதையெல்லாம் தவிர்த்து, நான் வந்து ஸ்கூலில் இந்த சப்ஜெக்டில் நல்ல மார்க் வாங்கணும், எனக்கு வந்து புதுசாக இது வாங்க ஆசையாக இருக்குது, அது வாங்குகிற அளவுக்கு எனக்கு சக்தி இருக்கணும், நாங்கள் சீக்கிரம் நல்ல நிலைமைக்கு வரணும், என் பிள்ளைங்கள நல்லா படிக்க வச்சு நல்ல வேலைக்கு அனுப்பணும், இந்த மாதிரி எவ்வளவோ, இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு இந்த காசு எனக்கு வேணும், ஏதோ ஒரு ரூபத்தில் எனக்கு கிடைச்சா பரவாயில்ல, இந்த மாதிரி எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி உங்களுடைய தேவை, இன்றைக்கி உங்களுக்கு என்ன தேவையோ அதை முழு மனசாக நினச்சி ஒரு 5 நிமிஷம் அதுக்காக நீங்கள் செலவிடுங்க. இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க. ஏன் அப்படின்னா, அந்த காலத்தில் ரிஷிகள் முனிவர்கள் எல்லாம் நீங்கள் யாகம் பண்ணுறது பார்த்துருப்பீங்க இல்லையா? அதில் மோஸ்ட் ஆஃப் தி இது வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து ஆத்தங்கரை ஓரமாக அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு அவங்க தியானம் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, பஞ்சபூதங்களில் ஒன்று வந்து அந்த நீர். இப்போ நம்ம நினைக்காது எல்லாமே நம்மளை பற்றி எல்லாமே அந்த நீருக்கு வந்துட்டு நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கோம், அழகாக இருக்கோம் அப்படின்னா, நம்ம அந்த நீரில் பார்த்தோம்னா நமக்கு அந்த பிம்பத்தை அப்படியே வெளிப்படுத்தும். அதுவே நம்ம அசிங்கமாக புறப்பட்டுருக்கோம், நல்லா ட்ரெஸ் பண்ணல, கிழிஞ்சிருக்கு அப்படின்னா, அதை அந்த நீரில் பார்த்தா கரெக்டாக அதே பிம்பத்தை தான் அது காட்டும். அது மாதிரி உங்கள் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த நீர் வந்துட்டு உங்களுடைய புத்திக்கு அதை உணர்த்தும். அப்போ வந்து நீங்கள் என்ன கடவுள்கிட்ட வேண்டுறீங்க அப்படிங்கிறது ஈஸியாக உங்களுக்கு வந்து அந்த நீர் மூலிமா கடவுள்கிட்ட வந்து அது காட்டும். அதாவது எப்படி அப்படின்னா, நீங்கள் ஒரு உருவத்தை கண்ணாடியிலையோ இல்லை நீர்லையோ பார்க்கும்போது அது எப்படி நீங்கள் என்ன மாதிரி இருக்கீங்களோ அதை கரெக்டாக காட்டுதோ, அதே மாதிரி தான் உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் அந்த 1 கிளாஸ் வாட்டரை கையில் வச்சுக்கிட்டு வேண்டிக்கிட்டு கடவுளை நோக்கி கேட்கும்போது கண்டிப்பாக விரைவில் நாளடைவில் உங்களை வந்து அது சீக்கிரமே சேர்ந்துடும். இதை கண்டினியூஸாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு வாரம் அட்லீஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தர எல்லா நல்லுள்ளங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.
மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.